கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளுக்கான தியானம் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. ஆமாங்க, இந்த 4 மாடு கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. இந்த 4 மாடுகள் எப்போவுமே புல் சாப்பிட போனாலும் தண்ணி குடிக்க போனாலும் ஒட்டுக்காவே போகும் வருமா. அப்படி ஒற்றுமையாகவே இருக்கும்போது ஒரு வலிமையான சிங்கத்தினால இந்த மாடுகளை ஒன்றுமே செய்ய முடியலையா. ஆனால் ஒரு நாள் அந்த ஒரு மாடு மட்டும் புல் சாப்பிட்றதுக்காக தனியாக பிரிஞ்சு வந்துச்சாம். அந்த நேரத்தை பயன்படுத்தி இந்த சிங்கம் அந்த மாடை அடிச்சு கொன்று சாப்பிட்டுருச்சாமாங்க. அதே போல தாங்க, ஒரு கட்டடம்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு செங்கலும் இணைஞ்சு இருக்கும்போது தான் அது ஒரு பில்டிங்காக வந்துட்டு வலிமையான ஒரு பில்டிங்காக அது வந்துட்டு இருக்கும். ஆனால் ஒவ்வொரு செங்கலாக உருவுனா என்ன ஆகும், அந்த பில்டிங் வந்துட்டு வலுவிழந்து போயிடும் இல்லையா. அதே போல் சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் இணைந்து இருக்கும்போது தான் அது ஒரு வலிமையான ஒரு சபையாக வந்துட்டு இருக்கும். தேவனுடைய ராஜ்யத்தை நம்மளால் கட்ட முடியும். ஆனால் இந்த சிங்கமாகிய பிசாசு என்ன பண்ணுறான் அப்படின்னா, சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளேயும் நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன் அப்படிங்கிற பிரிவினைகளை கொண்டு வர்றான். கசப்பு, வைராக்கியம், பெருமை, கோபம், எரிச்சல் இப்படிப்பட்ட சுய இச்சைகளை ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளேயும் கொண்டு வந்து ஒவ்வொரு செங்கலாக எப்படி உருவுறது மாதிரி ஒவ்வொரு விசுவாசிகளையும் பிரிக்கிறான். பிரிக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, அவன் பலசாலியாக மாறிடுறான். அவனுடைய ராஜ்யம் கட்டப்படுது, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட முடியாமல் போயிடுதுங்க. எல்லாரிடத்துலையும் குறைவுகள் உண்டு தான், யாரும் நிறைவானவர்கள் கிடையாது. ஏன் நம்ம குறைவானவர்களாக இருக்கும்போது அந்த குறைவுகளை மன்னித்து சகித்து ஏசப்பா நம்மளை நேசிக்கலையா. அதே போல தான் நம்மளுடைய சகோதர சகோதரிகளிடத்தில் இருக்கிற குறைவுகளை மன்னித்து சகித்து அவர்களோடு ஒருமனப்படுவோம். நாம் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை சோஸ்தரிக்கிறோம். அப்பா அப்பா சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையானது, எத்தனை இன்பமானது. அப்பா அப்பா எங்கள் சபையில் இருக்கிற சகோதர சகோதரிகளோட நாங்கள் ஒருமித்து இருக்க ஏசப்பா, ஒற்றுமையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்குறோம் ஏசப்பா. அவர்களிடத்தில் இருக்கிற குறைவுகளை சகிக்க மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.